இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பூமி, என் மாமா வர போறாரு, பெரிய சண்டை நடக்க போதுன்னு நீ பயங்கர டென்ஷன்ல சுத்திட்டு இருக்க போல இருக்கு. பி கூல், எந்த சண்டையும் நடக்காது. என் மம்மி கூட நான் சொல்லிட்டேன். சோ she can balance. எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி நடக்கும் நினைக்கிறது உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ். மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தரை நம்ம வீடு வரைக்கும் வர வைக்கிறது காதல் ஆயிடாது. அது ஒரு டார்ச்சரா தான் இருக்கும். சரி, அப்படியே வச்சுக்கோ. என் டார்ச்சர்ல இருந்து புதுசா பிறந்திருக்க காதல்னு வச்சுக்கோ. ஆமா, நான் தான் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி மாமாவை இங்க வர வைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் நேச்சர் அப்படிப்பட்டது. இப்போ நீ உன் வாயால ஒத்துக்கிட்டல, நான் அப்படிதான் வரவழைக்கிறேன்னு. எஸ், அப்படிதான் நான் வர வைக்கிறேன். இங்க பாரு பூமி, எப்படி டீல் பண்ணோன்றது முக்கியம் இல்ல. ஃபைனலா நம்ம டீல முடிச்சோமா இல்லையான்றதுதான் இம்பார்ட்டன்ட். மாமாவோட என் லவ் டீல வின் பண்றதுதான் என் கோல். மனப்பூர்வமா மனசு கொடுக்கறதையும் நீ ஒரு பிசினஸ் டீலா பாக்குறியா? பூமி பூமி பூமி, இந்த பூமி மேல இருக்கிற உறவுகள் எல்லாம் பொருளாதார உறவுகள் தான் கால் மார்க்ஸ் சொல்லிருக்காரு. அதுதான் உண்மை. மேல இருக்கிற பொண்ணு தரையில இருக்கிற பையன் காதலிப்பான். அதுல காதல் மட்டும் இல்ல, பொருளாதாரமும் மிக்ஸ் ஆயிருக்கும். சரி, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? பூமி தானே எடுத்துட்டு வர சொன்ன. நான் எடுத்துட்டு வந்தாலும் பூமி எடுத்துட்டு வந்தாலும் ஒண்ணுதான். அது அப்பாக்கு தெரியும். எனக்கு என்னடா தெரியும்? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ எல்லாரும் முன்னாடியும் கோவப்பட்டு என் மானத்தை வாங்குறப்பா. ஏதாவது சொல்றதா இருந்தா நீ என்ன சொல்லு, பூமி எதுவும் சொல்லாத. என்னமோ சம்மந்தி, நீங்க எடுத்துக்கோங்க. என்னதான் மிடில் கிளாஸா இருந்தாலும் எங்களுக்கும் மானம் மரியாதைங்கிறது இருக்குமா? வெளியில எங்க மானத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு மரியாதை செஞ்சா இது எந்த விதத்துல நியாயம்? சம்மந்தி, என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க எங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. வெளியில யார கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்து, என்னாச்சுன்னு நீயாவது சொல்லுமா? அபூர்வா அத்தை, என் வீட்டுக்காரரோட ஷர்ட் புடிச்சு யாரா உன்னை இங்க இன்வைட் பண்ணதுன்னு கேவலப்படுத்திட்டாங்கம்மா. என்னது அண்ணி அப்படி பண்ணாங்க? எங்கேயோ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். நான் போய் அன்னிக்கிட்ட என்னன்னு கேக்குறேங்க. நீ கேட்க வேண்டியது இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லம்மா. கொடுக்க வேண்டிய வரதட்சணை பணத்தை பத்தியும் இது வரைக்கும் அத்தை எதுவுமே பேசல. கொடுத்துருவன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அபூர்வா. கொடுக்கிற நேரம் வரும்போது அத மறந்துடுவாங்க. என்னங்க நீங்களும் இவங்கள மாதிரி பேசுறீங்க? சம்மந்தி, நீங்க பார்ட்டி முடிஞ்சு போறதுக்குள்ள வரதட்சணை அத்தனையும் அன்னிக்கிட்ட பேசி வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்பவாவது இந்த ஜூஸ் எடுத்து குடிங்க. நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, கொடுத்த வாக்க மீற மாட்டீங்கன்னு எடுத்துக்கிறேன். கண்டிப்பா சம்மந்தி, நீங்களும் எடுத்துக்கோங்க. சரி, கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? போன். சாரி. அப்பெல்லாம் ஃபோன் பண்ணணும்னா போஸ்ட் ஆபீஸுக்கு போய் தான் ஃபோன் பண்ணணுமா?
ஆனா இப்ப பூமிக்கு நான் தான் போஸ்ட் ஆபீஸா இருக்கேன். ஓகே, என் மேல இருக்கிற காதல் அப்படிப்பட்டது. நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்டா சரி. சொல்றா சரி. நான் தான் பூமி பேசுறேன். ஓஹோ, காதலியா? காதலும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வெளியே இப்பதான் காரை பார்க் பண்ணேன். கேட்டை தாண்டி இன்னும் உள்ள வரல. இன்னும் வரல. ஏன்? வராதீங்க, நானே அங்க வரேன். இவன் எங்க போயிட்டான்? ஏமா அபூர்வா அங்க இருக்கான். அதோ அவன்தான். வணக்கம். யாரா உன்னை உள்ள கூப்பிட்டது? இப்ப நீங்க தானே எனக்கு ஃப்ளவர்லாம் கொடுத்து இன்வைட்லாம் பண்ணீங்க. தெரிஞ்சுதான் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். நட்சத்திர கூப்பிட்டதும் நீ வந்துருவியாடா? மரியாதையா வெளியில போடா. போக மாட்டேன். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். இப்போ நீ வெளியில போக போறியா இல்லையா? என்ன பண்றியோ பண்ணிக்கோ. பார்ட்டி முடிகிற வரைக்கும் நான் வெளியே போறதாவே இல்ல. அப்புறம் இருன்னு சொல்றேன்ல. இரு. காலை பிடிக்கிற நேரத்துல கண்ணை புடுங்குறேன்னு போனா எதுவும் நடக்காது. மாப்பிள்ள கண்ணுல படுறதுக்கு முன்னாடி தேவைப்பட்ட காலையாவது விழுந்து அவனை அனுப்பி வச்சிடு. அவன் கால்ல நான் போய்? ஆமா, நீதான். நம்ம நேரம்மா, நேரம். போ போ போ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்திருப்ப?